ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் முத்திப்பேரூரியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல் இன்று வருது திருநாள். இப்போ தெய்வம் பானை பலி பாடல், அதுக்குன்னு ஒரு பாடலை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அதை பற்றி தான் நாம் உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியே துணை. பானை பலி பாடல். ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் கூலம் நீதி பெரும் கூடி மாலை பானை பலி பொங்கலோ பொங்கல். இப்போ நம்ம இந்த பாடல்லேருந்து முதல்ல தெய்வம் நமக்கு என்ன வழங்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, பானை பலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்ன வந்த சித்தர்கள் என்ன அந்த பலியை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஒரு சித்தர் சொல்கிறார், நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்தை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நாளை யமன் கோபம் கொண்டோடி போவான் சொல்கிறார் அந்த சித்தர். அவர் பாடல்ல நமக்கு இந்த பானை தான் பலி. நம்ம 4 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை 4 மாதமாய் குயவனை வேண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான் சொல்கிறாங்க. அப்போ பலி அப்படின்னா இந்த தேகத்தை நம்ம யமன்கிட்ட பலி கொடுத்துட்றோம். வந்த காலங்கள்லேருந்து பார்த்தோம்னாலே, உலகம் தோன்றிய நாள்லேருந்து இது வரலும் வந்த மக்கள்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, யமனுக்கு பலியாகிறது. அப்போ இங்கே அதை தெய்வம் யமனை பலி கொடுத்துட்றாங்க. அப்போ பானை பலி பாடல் அதுதான். நம்ம இந்த கோயிலெல்லாம் பார்த்தோம்னா பலிபீடன்னு வச்சுருப்பாங்க. அங்கே என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, ஆணவம் கண்மை மாய், இதை பலி கொடுக்குது. அதை பலி கொடுத்தா தான் இந்த தேகத்தை நம்ம காக்க முடியும். அப்போ இறைவனுக்கு அடிமையாகணும். முதல்ல ஒரு மெய்யான ஒரு இறைவனை இந்த உலகத்தில் எப்படி தேடி அடையிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரலும் யாரும் அப்படி அடைந்ததுக்கு ஒரு ரூட்டு கூட வேதத்தில் இருக்குது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக தேடி ஃபாலோ பண்ணி யாரும் பிடிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் தெய்வம் இங்கே தெளிவாக கொடுத்துட்றாங்க. அதாவது இறைவனே ஒரு ரூபம் தாங்கி எந்த உருவில் வரணும், மனித உருவில் வரணும். அப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது கல்லாய் மரமாய் புல்லாய் பூடாய் புழுவாய் இப்படி நிறைய பிறப்பு நாம் எடுக்கிறோம். ஆனால் அந்த பிறப்புலாம் என்ன ஆகிடுதுன்னாக்கா நித்திய பிறப்பு கிடையாது. அதனால் ஒரு மானிட தேகம் நம்ம எடுக்கணும். அப்போ எடுக்கணும்னா அந்த ஜீவராசிகள் என்னவா ஆகுது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது, அது போய் இறைவன்கிட்ட நின்று இந்த அமானித பொருளை கையாந்தி கேட்குது. வாழலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் 7 கடன் வாங்கி தரைதனில் நரனாய் வந்தேன் ஈன நன்றி கெட்டோனாகி இருங்கடன் பழுபாவத்தால் வீண் புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் அந்தோ. அப்போ இறைவன்கிட்ட நாம ஒரு வாக்கு தத்தம் பண்ணோம். என்ன தூங்குறீங்களா? அப்போ கம்முன்னு. அப்போ அது இறைவன்கிட்ட நம்ம ஒரு வாக்கு தத்தம்
பண்ணிட்டு தான் அந்த அம்மானித கடனை வாங்குறோம். வாங்கின்னு வந்து இந்த உலகத்தில் பிறந்தோம். ஆனால் போய் மெய்யான குருவை அடைஞ்சு இவன் அந்த அதுலேருந்து தப்பிச்சான்னா இல்லை. கடைசியில் எங்கே பலி ஆயிடுறான்? யமன் கிட்ட பலி ஆயிடுறான். அப்போ அந்த யமன் வந்து பிடிச்சிட்டா அதுக்கு அடையாளம்னா அதை சிவவாக்கியர் சொல்கிறார். நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல். அப்போ நடுவன்னா யமன். அப்போ யமன் கூட்டுறன் கை பட்டுச்சுன்னா அந்த பாடி நாரிடுன்னு சொல்கிறார். அப்போ நாருதுன்னு சொன்னார் இல்லை, அப்போ அது காப்பாற்றணும்னு ஒன்று இருக்குது. அப்போ யமன் கைப்பட்டா என்ன ஆகிடும்? நாரி நலம் குலைஞ்சி தீட்டாகி செத்துடுறான். அப்படி நம்ம சாகக்கூடாது. அப்போ இங்கே வந்து நம்ம பாவங்களை எல்லாம் பலியிடுறாங்க. இந்த பாவம் எதனால் செய்கிறோம் அப்படின்னா இந்த பானையினால தான். இந்த 4-6 மாதமாய் உழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டின்றல, இதை வச்சு தான் அதை நாம் செய்கிறோம். வர பாவங்கள்லாம் அதனால தான் வருது. அதை பலி கொடுக்குறாங்க தெய்வம். இந்த காயத்தினால் செய்த பாவத்தை பலி கொடுக்கணும். அதுக்கு மெய்யான ஒரு குரு கட்டாயமாக வேணும். அவங்க மூலியமாக தான் அதை நாம் பலியிட முடியும். அப்போ இங்கே வந்து பானை பலி பாடலில் அவங்க கொடுக்குறாங்க. ஆதிச்சாலை நாட்டு மெய் வழி ஆண்டவர் மக்கள் கூலம் நீதி பெருங்குடி மாலை பானை பலி. முதல்ல மாலையில் தான் பொங்கல் வச்சு அதை பண்ணோம். அதுக்கப்புறம் தெய்வம் அதை மாற்றிடுறாங்க காலையில். இப்போ ஆதிச்சாலை அப்படின்னாக்கா என்னன்னு பார்ப்போம். மான்மியத்தில் தெய்வம் கொடுக்குறாங்க. கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மீகம் ஓதி வரும். அப்போ ஆதி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அது எது அப்படின்னாக்கா முதல்ல தெய்வம் நமக்கு ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. ஆதிதான் முதல்ல. அந்த ஆதி நமக்கு இங்கே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் அகரமாக ஒரு புள்ளியாக நம்ம வைக்கிறாங்க. ஏன் அது ஒரு புள்ளியாக வைக்கிறாங்க? அப்போ மனிதன் எப்படி இருந்தான் முதல்ல அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஆதி புள்ளி தான். பனியிலர் பாதி சிறு துளி மாது பந்தியில் வந்து விழுந்து திரண்டு அப்படின்னு பட்டினத்தாரு பாடுறாங்க. ஒரு பனியில் ஒரு பாதி தானே போய் இந்த கருவறையில் போய் விழுந்து இந்த சரீரம் உண்டாகுது. அதுக்கு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி தராங்கன்னு பார்த்தோம்னாக்கா, எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில், எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தேன் அந்த அரைதனில் அழிந்தன அனந்தானந்தம் அழல் காற்று துருசி அவஸ்தையாலே நொந்து கணமறு கோடி 6 லட்சம் கருவறையில் எனை நீர் நெடுங்காலம் காற்று தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர்கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம் அப்படின்னு தெய்வம் நமக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆதி அப்படின்னாக்கா அது கான் முளை. ஆதியில் ஒரு முளை போல இருந்தது. எப்படி ஒரு ஆலமரத்தின் ஒரு விதை அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அணு தான் இல்லையா? அது அந்த முளை என்னவாகுதுன்னாக்கா பிரம்மாண்டமாக ஆகுது. அது என்னவாகுது? நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ரூபம் தாங்கி ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? ஒரு 30, 40, 50 வருஷம் ஆகுது. அப்போ அது முதல்ல என்ன வந்துச்சு? வித்தாக, அது ஒரு முளையாக, அது ஆமாம் அது இருந்தது. அதுக்கப்புறம் அது
ஓரறிவின் ஆலமரத்தின் வித்துக்குள்ளேயே கோடான கோடி திணித்து வைத்திருக்கிறான் என்றால் உனக்குள் இருக்கும் அந்த பரம வித்துக்குள் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நீ எண்ணிப்பார் என்றான். புரியுதா? அப்போ அது இலை, கிளை, பூ, பிஞ்சு, காய், இப்படி அது எத்தனையோ லட்ச லட்ச விலகி இலைக்கும் இருக்கும் வந்தோர் அணிவரே காரணமாய் அதுபோலி நிறைந்த உடலிடத்தே இருக்கும் வந்தோர் அணிவரே காரணமாய். இப்ப இந்த தேகத்துக்கு ஒரு ஆணி வேறு அவங்க சொல்றாங்க. எத்தனையோ லட்ச லட்ச இலைகளுக்கும் இருக்கும் வந்தோர் ஆணி வேறு தான் காரணம். அதுபோல நிறைந்த உடலிடத்த ஒண்ணு இருக்குது. அது எது? அதுதான் அந்த அகரம். அகரமாகிய உயிராகிய ஜீவன். அது ஒரு அணுவாக உனக்குள்ள பளிங்கு மாளிகையில பதிய பெற்றிருக்கிறது அப்படின்னு தெய்வம் நம்ம வாக்கியங்கள்ல தராங்க. அப்ப அதுதான் கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாமான் மிகம் ஓதி வரும் ஆதி முதல் மறையும் அவ்வள் கிரந்தங்களும். அதுதான் அந்த ஆதி ஒரு மறையாக வந்ததுன்றாங்க. மறைன்னா வேதம்னு அர்த்தம். இப்போ வேதம்னா நூல் நினச்சிக்கணும். வேதம் ஆசான் திருமேனி. வேதம் என்னவா வந்துருச்சு? ஆசான் உடைய ஒரு திருமேனியாக. இப்போ நம்ம முதல்ல அந்த ஆதிக்கு தான் ஆதிச்சாலை ஆதி அப்படின்றதுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ அது என்னவா வந்துருச்சு? வேதமாக வந்துருச்சு. ஆதி முதல் மறையம், அதுதான் முதல் மறை. இப்போ உலகத்துக்கே முதல் மறை வேதம் இது வரல வரல. இது வரல வந்ததெல்லாம் வழி நூல்கள் தான். வேதம் இப்பதான் வந்தது. அது தெய்வம் கொடுக்குறாங்க. ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம். உதயம், உதயம்னா முளை, அந்தம்னா முடிவு. ஆதிமை உதய பூர்ணமாயிடுச்சு, முழுமை பெற்றுச்சு. முழுமை பெற்றது அதோட முடியுதா? ஆதிமை உதய பூரண வேத அந்தம். அந்தம்னா முடிவு. மனிதன் பிறந்த கடமை என்ன? மனிதனுக்கு தான் ஏன் பிறந்தான், தன் கடமை என்ன, முடிவில் என்னவா ஆக போறான், அது இந்த உலகத்துக்கே தெரியாது. என்னது? உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு இதுவரையிலும் அது அறிவிக்க பெறவே இல்லை. புரியுதா? இங்கே தான் தெய்வம் அதனுடைய முடிந்த முடிவு கொடுக்குறாங்க. இதுவரையிலும் வந்த மெய்யான பாரவான்கள்லாம் இலைப்பாறுதல் தான் வச்சாங்களே கண்டி முத்தி யாரும் அடையல. முத்தி யாருன்னு அடைஞ்சாங்களா? ஜீவமுத்தி தான், தேகமுத்தி அடையல. ஜீவமுத்தினா என்ன, தேகமுத்தினா என்ன? ஜீவமுத்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ஜீவன் மட்டும் இருக்கும், அதுக்கு தேகம் கிடையாது. எப்படி? இப்போ இந்த தேகம் வச்சுக்கிறேன், ஒரு சுவையை நம்ம சுவைக்கிறோம், அனுபவிக்கிறோம். அப்போ பரிசம், அதாவது ரசம், ரூப, கந்தம், பரிசம், இது அஞ்சத்தினால நம்ம அனுபவிக்கிறதுக்கு பேர் ரூபம்னு பேர். இதுதான் ரூபத்தினால பரிசத்தை கொண்டு அனுபவிக்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி அவங்க இந்த தேகம் எடுத்தால் தான் அந்த பேரின்ப நிலையை முழுமையாக பெற முடியும். இல்லைன்னா நம்ம கனவுல எப்படி ஒரு இப்போ நம்ம கனவுல இன்ப நிலையை காண்றோம் இல்லையா? அது போல் அது இருக்கும். அது வரலாம் அவன் நித்திரையில் அது எப்படி இருக்கும்? சுகமான நித்திரையில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அந்த நித்திரை தான், ஆனால் அது சுகமாக இருக்கும். அதுக்கு பேர் ஜீவமுத்தி. இதை எடுத்துக்கிட்டு வர முடியும். அது இன்னும் சொர்க்க நரகம் படைக்கவே பெறலை. ஆனால் உலகம் இவன் நரகத்துக்கு போயிடுவான், இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் என்னவா இருக்குதுன்னா, இன்னும் நரகமோ சொர்க்கமோ படைக்க பெறவில்லை. ஞானிகள் மட்டும் இன்ப நிலையில நித்தியானந்த மகிழ்ச்சி பேரின்ப வாழ்வில் அவங்க நித்திரையில் இருக்கிறாங்க. அதை விட்டா செத்து இறந்து போனவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா
அழகையாக தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஜீவன் முக்தர்கள் மட்டும் நித்திரையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எழுப்பி அவங்களுக்கு ஒரு மோட்ச நிலையை கொடுக்கறது தான் வந்த வேதங்கள்லாம் இலைப்பாறுதலோடு சரி. ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லை. தெய்வம் தேகமுத்தியம் இது வரையிலும் எந்த வேதனா தேகமுத்தியை பற்றி பேசுதா? கிடையாது. நம்ம ஒரு நூல் மட்டும்தான் தேகமுத்தியம் மட்டும். ஜீவமுத்தி தேகமுத்தியம் எடுத்து நம்ம தெய்வம் தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் அது வழங்கவே பெறலை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம வந்துருக்கோம். அப்போ இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாமான் வேகம் ஓதி வரும். அப்ப ஆதி முதல் மறை அவ்வள் கிரந்தங்களும் அந்த வேதங்கள்லாம் வருது. பாதி நடுநிலையும் ஓது முடிவு பலன், முடிந்த பலனை இந்த வேதம் மட்டும்தான் சொல்லுது. இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இதுக்கு தெய்வம் ஒரு தலைப்பே கொடுக்குறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இக்கிரந்தம். இதில் செயலில்லாத வாசகமே இல்லைன்ட்டாங்க. அப்போ அப்படியான ஒரு வேதம் தான் இது. அப்போ இதை தான் அவங்க சிம்பிள், ஏன்னா அது நிறைய இருக்குது. அந்த ஆதிக்குன்னு எடுத்துனாலே அது கொடா கொடிக்குது. நம்ம எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நாட்டுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆதிச்சாலை நாட்டு. அப்போ இதை முதல்ல பார்க்குறோம். அப்புறம் ஆதி தலைநாளில் அறிந்து தொட்ட நீதிமையை பாட்டையாவை தெய்வம் சந்தியும் போது முதல்ல அப்பவே இந்த மெய்யை தொட்டாங்க. பாட்டையா தனியமணி பிரான் அவர்களை சந்திச்ச காலத்துல என்ன கொடுக்குறாங்க? ஆதி தலைநாளில் நான் அறிந்து தொட்ட நீதிமையை ஜோதி அறந்துலங்கும் சுத்த நெறி சத்தியத்தில், அந்த சுத்தமான நெறியாகி அந்த சத்தியத்துல அவங்க தலையிட்டதுனால இன்னைக்கு நம்ம இந்த மனுக்குல அனைத்து சாபங்களும் போக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த தவமேட்டில் ஏறி எலும்பெல்லாம் இலக, தசை உருக, எலும்பிலக, மூச்சு திட்டுமுட்டடித்து இனி நாம் செத்தே போவோம் என்ற எல்லை வரையில் போனோம். அலையாது கலையாது சலியாது நின்றதுனால தான் எனக்கு அந்த தவப்பலன் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ சோதி அறந்துலங்கும் சுத்த நெறி சத்தியத்தில், ஜோதி அறந்துலங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஜோதி அப்படின்றதுக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வேறு சப்ஜெக்டாக போயிடும் பொழுது. சரி, அதனால் அதை விடுவோம். அப்போ ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. அந்த ஆதி அறியணும்னா குரு வரணும். யார் குரு வரணும்? ஆதியே குருவாக வரணும். அவங்க அப்படி வந்தவர்கள் தான் இயேசு பெருமானு, நபிகள் நாயகம், கிருஷ்ண பரமாத்மா, ராமானுஜர், இப்படியெல்லாம் முன் வந்த மெய்ஞான செம்மல்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆதியை ஒவ்வொரு அவதார புருஷர்கள் அனுப்பின்னு இந்த மனு குலத்தை உய்வத்துக்காக வந்தாங்க. அப்போ அது சொல்கிறாங்க, ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை அப்படின்னு அதில் வந்துருச்சு. அப்புறம் இப்போ சாலை பார்ப்போம். சாலைன்னா என்ன? சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்க கண்டோம் அப்படின்னு தெய்வம் நமக்கு திருவாக்கில் கொடுத்துட்றாங்க.
அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலாக பார்ப்போம். இப்போ சாலையை பார்ப்போம். பாடும் வேதவி நாங்கள் பகரும் மூச்சி மாறே பாரில் மனுமகனை பார்த்தபரோ சமாரே நீடு கையிலை தன்னை நிலத்தில் இறக்கி வைத்து நாடி சாலையொன்றிட்ட நாடி சாலையொன்றிட்ட வந்தனர் நவில் வீர்களே. அப்படின்னு நமக்கு தேடு குடும்பத்தில் அந்த கைலாயத்தை இந்த பூ உலகுக்கு இறக்கி சாலை என்று ஒரு பெயர் சுட்டு வச்சுக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த சாலை அப்படின்னாக்கா அவனுடைய இறைவனே ஒரு ஊரை உண்டு பண்ணுற ஊருக்கு பேர் சாலை. அப்போ சாவை லயமாக்குதல், அதுக்கு பேர் சாலை அப்படின்னு பேர். அப்போ சா அப்படின்னா சத்து ஒழின்னு அர்த்தம். சா வரக்கூடாது. அந்த சாவை என்ன பண்ணிட்டாங்க, லயமாக்கிடுறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் சாலைன்னு வச்சிடுறாங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இறைவன் அங்கே அவதாரம் பண்ணி வந்துடுறாங்க. வேதகமாகலைகள் இன்னிசை விரிக்கும் மூச்சு மாறே ஐயா ஆதி மனுமகனை பார்த்த கண்களை உடையவர்களே ஐயா கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று பெயர் சூட்டி வைக்க செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தார்கள். அந்த மனுமகன் எங்கே ஐயா? அப்போ அந்த சாலை என்று ஒரு பெயரை சூட்டிட்டு இங்கே வந்துடுறாங்க. அப்போ சாலை வளர் குழந்தை குமார பருவத்தில் பக்கம் 55 கொடுக்குறாங்க. தெய்வம் ஒருவர் மைத்திரேய புத்தர் என்றும் ஒருவர் ஆண்டவர் என்றும் ஒருவர் இறுதி தீர்ப்பர் என்றும் ஒருவர் கடைசி மேசையாவென்றும் ஒருவர் கல்கி என்றும் ஒருவர் சாலை ஆண்டவர் என்றும் ஒருவர் பொன்னரங்கர் என்றும் ஒருவர் கர்த்தாதி கர்த்தர் என்றும் ஒருவர் சோஷியாஷ் என்றும் அஸ்வத்யரேதா என்றும் ஒருவர் மெய் என்னும் ஓர் மதம் ஸ்தாபிக்க வருகின்ற மகதியவர் என்றும் இன்னும் இவ்வாறான அனந்தம் நாமங்களும் உண்டு. அப்போ இப்படி நிறைய நாமத்தை கொடுத்து வராங்க. உள்ளடக்கி கொண்டு பிற்காலத்திலே வெளியாக்க வேண்டி தோன்றி உருவெடுத்து அவதாரம் செய்திருக்கின்ற அரிய பச்சிலம் திருமேனியை பயின்றெடுத்த தாய் தந்தை எவர்கள் அகில உலகத்தையும் உய்விக்க அங்கே அவங்க அவதாரம் பண்ணி அந்த நாளை தான் நம்ம கொண்டாடப்போம். அவங்க அந்த பொங்கல் திருவிழாவில் ஆமாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். என்ன தை பிறந்தா வழி பிறக்க போகுது? என்ன கோடிக்கணக்கில் பணமாக கொட்ட போகுது? இவனுக்கு எதுதானே மகிழ்ச்சி? மெய் வழி பிறகுதல்ல. அகில மனுக்குல ஜென்ம சாபல்யத்தை நிவர்த்தி பண்ணுகின்ற அவதார புருஷர் ஒருத்தர் வராங்க. ஆமா, யமனழிவுக்கு சாவும் இடுகுமங்கை நானால். அப்ப அந்த யமனழிவுக்கு சாபம் இடுகின்ற மங்கையாக வராங்க.
ஆமாம். அப்போ அவங்க யாருன்னு அதுதான் ஆதி மனுமகன். அவங்க அவதாரம் பண்ணி வராங்க. அப்போ ஆதிமே உதய பூர்வம்னா பக்கம் 326 காலந்தாட்டிய காரணப்பால பார்க்கணும். அவதாரம் பண்ணி அவங்களே வராங்க. அங்கே கொடுத்துறாங்க. ஆமா ஆதிக்கு முன் யாமாதி என்றாங்க. அவங்க இறைவன் கொடுத்துறாங்க. அங்கே அப்ப வந்து சாலை ஐயரன் சோழினாப்பை தன்னை வேல் கொண்டு ஈட்டி விரித்து உள்ளே காட்டிட மேலே சொர்க்கமும் மத்திய பாதாளமும் காலம் மூன்றும் கண்டது தேசமே பொன்னரங்க கொம்மி. அந்த பொன்னரங்க கொம்மியில் அவங்க வந்து இப்படி வந்து கொடுக்குறாங்க. அந்த சாலைன்றதுக்கு தான் இப்போ எடுக்கிறோம். முதல்ல ஆதி கட்டினா அப்புறம் ஆதி சாலை எடுக்கிறோம். ஆதி முறை நேரி ஓதும் மருட்பாவில் ஆண்டவர் சாலை வருவார் என்று ஓதிய வண்ணமே சாலையில் ஆண்டவர் ஊன்றி விட்டார், தீபம் தூண்டி விட்டார். உள்ளங்கைக்குள்ளே வைகுந்தம் பாய்கின்றாரன் ரோதிடும் மக்கள் சூலோகமிங்கே விட்டம் ஒன்று இட்டு வீடு 2 கட்டி விதி மதி என்றும் பெருமிட்டு சட்டத்தின் மேலேறிய விளையாடிட சாக்காடு போனதென்றாடுங்களே. இப்படியாக அந்த சாலை என்ற ஒரு இதுக்கு இவ்வளவும் வருது. அப்போ நாட்டு ஆதிச்சாலை நாட்டு, நாட்டுன்னா முடி அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ இந்த மில்லில் இங்கே நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அது நாட்டுன்னா முடின்னு பேர். அப்போ அங்கே அதுக்கு இங்கே நம்ம என்ன கொடுக்குறாங்க, அந்த ஆதிச்சாலை நாட்டுக்கு ஆலயம் புகுதல் அழிவிலா வாழ்வு தன்பெரு ஆலயம் தனித்தனற்றவம் காட்டகத்தேரி நாட்டு நாட்டம். நாட்டுன்னா இறைவன் மீது வைக்கிற நாட்டம். அது நம்ம அவங்க நூல்லேருந்தே எடுத்துருவோம். நம்ம எழுதுமே நம்ம ஏன் ஒன்று இது போகணும் இல்லையா? அப்போ நாட்டு நாட்டம் வீடு கண்டெடுக்க பாடு நற்பயனே திருமதி ஆட்சி உருமதி ஓம்பும் அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. நாட்டு அப்படின்னா அந்த அதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. அப்புறம் தெய்வ தேடு ஊடகம் அதில் வந்து சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரில் சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரில் துவரி சூழ் உலகத்தில் ஓதிய படிக்கே நாம் அப்படின்னு அதில் விடுவாங்க. அதுக்கப்புறம் தேடு ஊடகத்தில் பார்த்தோம்னா நாட்டார் அப்படின்னாக்கா அந்த கைலாயத்தில் அந்த சிவபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் நாட்டார்னு பேர். அப்போ இதில் பார்த்தோம்னாக்கா இன்னொரு இடத்துல தெய்வம் வந்து அதாவது இல்லறமும் கிரகஸ்தனும் செயல் வெவ்வேறாய் எடுத்துரைப்போம் கேள்மகனை இன்பமாக இல்லறத்தின் அகண்ட முடிச்சுடர் தேகத்தில் இல்லறத்தின் முடிச்சுடர் தேகத்தில் இருப்பவருக்கு நவகிரக கோள் அதிகாரம் செல்லாது. அந்த அகண்ட முடிச்சுடருக்கு அந்த நாட்டுன்னு சொல்றதுக்காக நான் அதை எடுத்தேன். அகண்ட முடிச்சுடர் தேகத்தில் இருப்பதற்கு நவகிரக கோள் அதிகாரம் செல்லாது. செல்லுதற்கு அங்கு இடமங்கில்ல தேகியவன் ஒளிபாய்ந்து குணமேறாகி சொல்லும் அவன் சொற்படியே கிரகம் கேட்கும் சுருதி விதி கடந்த பொருள் யாமிட்டாங்க. அப்போ அந்த அகண்ட முடிச்சுடர் அது பேர் நாட்டு. நாட்டுன்னா அந்த நாட்டாருன்னா அந்த அந்த ஆலயத்துக்குள்ள அந்த கோடி சூரிய பிரகாசமான அந்த அது பிரம்மமுடி
அகண்ட முடி அப்படின்னாலே பிரம்ம முடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இங்கே நாட்டுன்னா முடின்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு முடி அப்படின்னு ஒரு பேர், பிரம்ம முடி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதான் சொல்லலாம். சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டார் என்று வழி சூழ் உலகத்தில் ஓதியபடிக்கே நாம் தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திரு உலமே. பொங்கும் கடல் சுழுலகம் எங்கும் புகழும் பூந்துரை நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில். இப்போ நாடர் அப்படின்னு அவங்களுக்கு பூந்துரை நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில். அப்போ நம்ம தெய்வத்தை வந்து சார்ந்த இல்லையா, அதனால அவங்களுக்கு பேர் நாடர். நாடர் அப்படின்னா இறைவன் இருக்கின்ற அந்த நாட்டுக்கு பேர் தான் நாடர். நாட்டு அப்படின்றதுக்கு நம்ம இது நாடர். அப்போ அடுத்தது நம்ம மூதுரை குவந்தோர்களே தெய்வ மீட்பு குல குழுவே பொன்னாட்டு மணுமகன் புரந்தர ஏட்டிலே. பொன்னாட்டு மணுமகன் புரந்தர ஏட்டிலே பெயர் பொறுத்திருக்கின்ற பேர்கள் மட்டும்தான் என்று மூதுரை குவந்தோர்களே தெய்வ மீட்பு குல குழுவே. நாட்டு நன்னாட்டம் காட்டகத்தெரிய நாட்டு நன்னாட்டம். அது என்னன்னு அதில் இன்னொருத்தில் தெய்வாங்க அது கொடுப்பாங்க. இந்த நாட்டு அப்படின்றதுக்காக நம்ம அது எடுத்தோம். ஆதிச்சாலை நாட்டு. இப்போ நம்ம அதை அப்படியே ஒவ்வொன்றா பிரித்து பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த பானைப்பள்ளி பாடல்ல இருந்து அதை நம்ம ஒரு சும்மா ஓரலாக தான் பார்க்குறோம். இந்த விரிக்கலாம் நம்மளால வந்து அவ்வளோ இதுவாக முடியாது, அந்த இது வரல. இப்போ நம்ம ஆமாம், ஆதிச்சாலை பார்த்தாச்சு, ஆதி பார்த்தாச்சு, சாலை பார்த்தாச்சு. இப்போ நாட்டு வந்துருக்குறோம், அடுத்த மெய் வழின்னு வந்து இப்போ அதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நாட்டு விஷயம் இப்போ மெய் வழி அப்படின்னு சொல்கிறான். மெய் வழி, மெய் என்றால் எல்லாரும் உலகத்தில் சொல்றது ஒரு மெய், அதாவது உயிர்மெய் தானே. இங்கே தெய்வம் அதையே வச்சுக்கிறோம், அதான் மெய் வழி. அப்போ இந்த தேகத்துக்கு மெய்யும்பாங்க. ஆனால் இந்த தேகம் மெய்யா இருக்குதா? யமன் வந்து பட்டதும் தேகம் கெட்டு அழிந்து மண்ணில் எதுவுமே போட்டால் மண்ணோட மண்ணாக மாயமாக ஆயிடுது. அப்போ அது எப்படி மெய்யாகும்? ஆகாது இல்லையா? அப்போ இந்த கல்வியிலன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 247 எழுத்து. இதை எடுத்து வச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ உயிரும் மெய்யும் கலந்ததா ஒரு உச்சரிப்பே வரும், அப்படிதானே? என்ன வாத்தியார்? அதனால அதுக்கு பேர் உயிர் மெய்ன்னு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ உயிரும் இவன் காணல, தேகமும் இல்லை, அது எப்படி மெய்யாகும்? பொய்யால் ஆகி போச்சு. ஆனால் இங்கே அப்படியா வச்சாங்க தெய்வம் நமக்கு? இல்லை, இந்த பொய்யுடலையும் மெய்யாக மாற்றிட்டாங்க.
அப்போ அந்த தேகத்துல உயிர் என்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த உயிர் இந்த கடத்துக்குள்ளேயே அது தங்கனா இந்த தேகமும் மெய்யாயிடும். உயிர் மெய் அப்பதான் ஆகும். அது வரலாம் அது உயிர் மெய் ஆகுமான்னா அது எப்படி ஆகும்? ஆகாது. இப்பேற்பட்ட ஒரு தேவ ரகசியங்கள்லாம் தெய்வம் இங்க அதை பிரிச்சு பிரிச்சு இங்க நமக்கு கல்வியா எடுத்து வழங்கலன்னா நமக்கு தெரியுமா? தெரியறது வாய்ப்பே இல்லை. அதனாலதான் மெய் வழி. இங்க வந்தேன்னா என்ன வழி? உன் உயிரை முதல்ல நீ காண முடியும். என்ன காணலாம்? உயிரை முதல்ல காண்றதுன்னா என்ன? பார்க்கறதுன்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா? முதல்ல அறிவு கண் கொண்டு பாரு, அப்புறம் புற கண் கொண்டு பார்க்கலாம். அப்ப ஆவின்னு சொல்ற, அது பார்க்க முடியுமா? ஆனா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அறிவு கண் கொண்டு அந்த ஆவியையும் ரூபமா பார்க்க முடியும். அதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் முடியும் இல்லையா? இப்ப காத்த பார்க்க முடியுமா? இப்ப நான் சொல்றேன் பார்க்கலான்னு. எப்படி பார்க்கறதுன்னு கேளு. எப்படி பார்க்கறது இல்லையா? அப்ப நான் சொன்னனாக்கா அது உனக்கு அதிசயமா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய பொருள் தானே, அது ஒரு ரூபம் ஜலமா வந்துடுது. அதே காத்து என்ன ஆயிடுச்சு? ஜலமா மாறிடுச்சு. H2. அதை பாயில் பண்ண என்ன ஆயிடும்? ரெண்டு காத்து பிரிஞ்சிடுது. புரியுதா? ஆவியே பார்க்க முடியாது, ஆனா இங்க பார்க்க முடியும். அப்ப தெய்வம் அந்த கல்வியை கொண்டு நமக்கு இறக்குறதுனால, அப்ப இதையே நீ பார்க்கும் போது உனக்குள்ள இருக்கிற இறைவனை ஏன் காண முடியாது? ஏன்னா அந்த கல்வி அவங்க யாரும் எடுத்துன்னு வரல. ஆனா தெய்வம் அப்படி இல்லை. இது கடைக்கோடி தீர்ப்பு நாள்ன்றதுனால சகல கல்வியில எடுத்துன்னு நிரூபிச்சு. ஏன்னா அவ்வளவு தவம் பண்ணல யாரும். இப்ப நல்லா பாருங்க ஒரு விஷயம். இப்ப ரூபம்னு சொல்றோம். ரூபம்னா என்ன தெரிஞ்சவர்ல சொல்லுங்க. இந்த வாட்டர் பாட்டில் இது பாக்குறோம் அதுதானே. ஆனா அது எப்படி? அது வடிவம். ரூபம் அப்படின்னு சொன்னோம்னா இது கிடையாது. ரூபம்னா நிறத்துக்கு பேர் ரூபம்னு பேர். என்னது? அந்த 5 வர்ணம் எது கொடுத்தாங்கன்னா 5 வர்ணம் தான் ரூபத்தை வச்சுன்னு. ஒரு கலர் இல்லைன்னா அது ரூபமே இல்லை. இப்ப ஆகாயத்துல என்ன ஆகுது? வெட்ட வெளி. அதுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? வெட்ட வெளி சொல்றாங்க. ரூபமற்ற ஒரு பொருள், அதுதான் பறவெளி. அது ஒரு ரூபம் வச்சுக்கிறோம் நம்ம. ஏதுமில்லாத பறவெளி, அதுல போய் என்ன காட்டுவீங்க இல்லையா? அப்ப அரு பிளஸ் ரூபம், அரூபம்னு சொல்றோம் இல்லையா? அரூபம்னா பார்க்க முடியாத ஒரு பொருள். இப்ப காத்த உன்னால பார்க்க முடியாது. அதே காத்த நீ வேற ஒரு ரூபத்துல காட்டுறோம், ஜலமாக காட்டுறோம். அந்த ஜலம் திருப்பி நான் ஆவியா மாறிச்சு, ரெண்டு பிரிஞ்சுதுன்னா ஹீட் பண்ணினா என்ன ஆயிடும்? ரெண்டா பிரிஞ்சிடும். பிரிஞ்சிச்சுன்னா அது நீ உன்னால பார்க்க முடியாது, அது அரூபம். அதே ஆவி ரூபமா வந்தா ஜலம். அப்படி அரூபத்தில் இருக்கின்ற இறைவன் அது உன்னால காண முடியாது. அந்த அரூபத்தில் இருக்கின்ற இறைவன் ஒரு ரூபம் தாங்கி மனித உருவாக வராங்க. அவங்களுக்கு ரூபம்னு பேர். அரூபம்னு ஒண்ணுக்குது, ரூபம்னு ஒண்ணுக்குது. புரியுதா? நிறங்களோர் 5 இறைவனுக்கு எத்தனை? 5 ரூபம் கொண்டவர் தான் நிறம்னு சொல்லிட்டாங்க. நிறம்னா வர்ணனை, கலர்ஸ். அந்த கலர்ஸை வச்சுதான் இறைவனை பார்க்க முடியும். அப்ப அந்த ஆவிக்குரிய ஒரு பொருளை ஒரு ரூபமாக, ஒரு இறை சக்தியாக, ஒரு வடிவமாக அரூபத்தில் இருக்கின்ற உன் இருதயத்தில் இருக்கின்ற இறைவனை எம்பெருமான் காட்டி தராங்க. அவங்க காட்டி கொடுத்தாதான் நாம் அதை காண முடியும். ஆனா அறிவு கண் கொண்டு வேதத்துல இருக்கு, எடுத்து பார்த்துக்கலாம். அது ஒன்றும் முடியாத பொருள் அல்ல. தெய்வம் எப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஆனா எப்படி கூர்மதி கொண்டு பார்க்கறவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்ப மெய் என்பது உயிராக ஒரு பொருள் இருக்குது. அந்த உயிர் ஆவிக்குரிய பொருள். அந்த ஆவி எப்படி இப்ப நீ ஜலமா பார்த்தியோ அதை போல இறைவனையே உனக்குள்ள ஆவிக்குன்னு ஒரு ரூபம் இருக்குது. அந்த ரூபத்தை கொண்டு உங்களுக்குள்ள நீ காண முடியும்.
புரியுதா? அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆகாயத்தில் வானவில் வருது இல்லையா? வானவில் பார்த்துக்கிறீங்களா? அது பிடிக்க முடியுமா? ஆனால் பார்க்காதக்கிறோமா? ரூபத்துக்கு தட்டுப்படுது, ஆனால் கையில் பிடிக்க முடியாது. பிடிக்க முடியலன்னா அரூபம், பார்க்கறதுனால ரூபம், அரு ப்ளஸ் ரூபம் அப்படின்னு ரூபத்துக்கு வந்துருச்சு. நம்ம காணவும் முடியுது, ஆனால் ப்ளஸ் அரூபமாகவும் இருக்குது. இதே போல் இறைவனை தன்னிடத்தில் அந்த மெய்யாகிய உயிராகிய அந்த கடவுளை இறைவனை காண முடியும். அது எப்படி முடியும்னா ஒரு குரு முகூர்த்தமாக நீ காண முடியும். அப்படித்தான் இங்கே நிரூபித்தார்கள். இறைவனை ஈசன் இருப்பிடம் இருதயம் சொல்கிறாங்க. அந்த இருதயத்தில் நம்ம தெய்வம் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காட்டி நிரூபித்து, அதோடு மட்டும் இல்லை, என் பிள்ளையை தட்டா மண்ணுக்கு சாபம் பாவன்றாங்க. அதனால் அது மண்ணும் தொடுறதில்லை. அப்படி நாங்கள் இறைவனை போய் அடைந்ததுனால அந்த உயிர் மெய்யாயிடும். அதுக்கு பேர் தான் மெய் வழி. மெய் அப்படின்னாலே அழியாத நித்தியமானது என்றுமே இருக்க வந்த ஒரு பொருளுக்கு பேர் தான் மெய். அந்த மெய்யை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி வேணும், அதுதான் மெய் வழி. இந்த மெய் வழிக்குள்ளே வந்தால்தான் இறைவனை காண முடியும். முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் இங்கே வந்து மெய் வழி, ஆதிச்சாலை நாட்டு மெய் வழி ஆண்டவர் மக்கள் குலம் அப்படின்னு வச்சாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா உயிரை காண்டவர்கள், இறைவனை பார்த்தவர்கள். அதனால தான் அங்கே அவங்க அதை கொடுத்துட்றாங்க. ஆதிச்சாலை நாட்டு மெய் வழி ஆண்டவர் மக்கள் குலம். அந்த மெய் வழியானது ஒரு மெய்யே ரூபந்தாங்கி சாலை ஆண்டவர் என்ற நாமத்தின் மேலே ஏறி வரார்கள். அவர் ஒரு நாமமா? பல நாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு அதை காட்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல மெய்வழி குரு மார்சொல் மேல் நோக்கமும் பொய் வழி குரு போதங்கி நோக்கமும் பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும், பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும், மெய்நிலை போதம் என்ற விதாகுமே. அப்போ மெய் வழி குரு அப்படின்னு இங்கே மெய் வழி குருமார்களாக அந்த மெய்யான ஒரு ரூபம் தாங்கி வர்றவங்கெல்லாம் குரு பெருமான்கள்னு இங்கே இதில் இந்த பாடலில் நிரூபிக்கிறாங்க. மெய் வழி குரு மார் சொல் மேல் நோக்கமும் பொய் வழி குரு போதங்கி நோக்கமும். அப்போ அந்த பொய் வழி குருக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று யமகிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. யமன் ஒன்று அவனுக்கு அதை பற்றி தெரியாது, தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. முதல்ல அவன் நினைவுக்கே அது வராத ஒன்று. அப்போ அது அவங்க வந்து அவங்களுடைய போதங்கி நோக்கமும் பொய்யும் மெய்யும் பிரித்துண கோதிடும், பொய்யது மெய்யதுன்னு பிரித்து சொல்லிடுவாங்க. பொய்யுடம்பிலே மெய் பொய்யுடம்பினுள்ளே மெய் பொறி இருந்ததெங்கே, பொறி இருந்ததெங்கே, அதிநடனம் புரியும் செறியதுமெங்கே, அந்தர்முக பார்வையாக கண்ணிருந்ததெங்கே, கண்ணிருந்ததெங்கே, அதிநடனம் புரியும் செறியதுமெங்கே. தெய்வம் அந்த மெய்நிலை போதத்தில் நமக்கு அதை கொடுக்குறாங்க.
அப்போ அந்த மெய்யினால சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் அந்த ஒரு பெரிய மாபெரும் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது. அப்போ மெய் என்பது எதுன்னு பார்த்தோம்னா அவனுடைய வாய்மை. மெய் என்பது வாய்மையே வெல்லும். எங்கே வெல்லும்? யமனுடைய எல்லையில். நம்ம மற்றவங்களுடைய வாய்மை அது வெல்லாது. அதுக்கு பேர் வாய்மை சவுண்டு தான். நம்ம இதெல்லாம் என்னவா இருக்குது? சவுண்டாது. அவங்களது மட்டும்தான் வாய்மை. வாய்மையே வெல்லும்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த வாய்மைனா என்ன அப்படின்றதுக்கு அந்த மெய்க்கு இப்போ நம்ம இன்னொரு பொருள் வாய்மைன்னு எடுக்கிறோம். மெய் உயிர், அந்த உயிருக்கு ஒரு பொருள் இருக்குது, அதுதான் வாய்மை. அது வெளிப்படுத்துகிற உன் ஜீவாத்மாவுடைய தலையே துவனி அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க இல்லையா வாக்கியத்தில். அது இங்கே வாய்மைன்னு கொடுக்குறாங்க. நாத லட்சணம் போத லட்சணம் நாத தேகத்தின் லட்சணம் பவ நாசமாகிடும் லட்சணம் ஆதியில் விட்ட குறையில் லட்சணம் பாதியில் தொட்ட லட்சணம் ஆதி அந்தமு சூழ்கொண்டிற்ற பல் லாண்ட நாயகி லட்சணம் நாதன் சாலிகு தனிகையே சுதன் நாவின் மெய்மன ஞானமே. அது என்ன கொடுத்துட்றாங்க? அந்த மெய்க்கு இந்த நாதன் வாய்மை மெய்மன ஞானம்ன்ட்டாங்க. அவங்க மெய் மணந்தது. மணந்த குருவினுக்கு சரிபிரரை சொல்வோர். அந்த குருவுக்கு சரிபிரரை நம்ம சொல்லக்கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மெய் மன ஞானம்ட்டாங்க. நாவின் மெய் மன ஞானமே ரோதினோர் மார்க நாதரன்றிட்டு துற்ற என் நிலை போதமே. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய அந்த மெய்க்கு ஒரு பொருள் வாய்மை. வாய்மையே வெல்லும். அப்புறம் தெய்வ தேடு குடகத்தில் கொடுக்குறாங்க. அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒளிவா மேருவை நாடி. அப்போ அந்த மெய்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். தெய்வ தேடு விடத்தில் அழிதுயர் பொழிகின்ற உலகம் பூரா என்ன பொழியுது? அழிதுயர் தான் பொழியுது. மெய்க்கு யாரும் பாடுபட்ட மாதிரி தெரியல. அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒளிவா மேருவை நாடி. அப்போ இது என்ன அப்படின்னாக்கா அழியாத கலை கூவுன்றாங்க. அவங்க வாக்குக்கு ஒரு பொருள் கலைன்னு பேர். கலை என்றால் அவங்களுடைய அந்த வாய்மை, அதுக்கு பேர் கலை. அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒளிவாமே ருவை நாடி. இப்படியா நமக்கு தெய்வம் அந்த மெய்யுக்காக நம்ம எடுத்தோம்.
அப்போ அடிநடுவும் முடியாகி நின்று உலக பொய்யில் அடிமுடியும் நடுவாகி நின்றமையும் எங்கே கொழுநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே குவலயத்தில் ஜாதி குலம் பிறந்ததுவும் எங்கே. எப்படிலாம் அந்த மெய்க்கு அங்கே தெய்வம் அது அப்படியே தேடாம அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. நாம தான் அதை எடுத்து கோத்து ஒரு மாலையா பார்க்கணும். இது யாருக்கு கிடைக்கும்? தேடணும். சும்மா அப்படியே நானும் வந்து அப்ப அதை எடுத்து அது வரிசைப்படுத்தினா தானே அது நமக்கு எப்படி அதை தெய்வம் கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியும். ஆமா. அடி நடுவும் முடியாகி நின்று உலக பொய்யில் அடிமுடியும் நடுவாகி நின்றமையும் எங்கே கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே குவலயத்தில் ஜாதி குலம் பிறந்ததுவும் எங்கே இப்படின்னு அந்த மெய் வழிக்கு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வழிக்குன்னு பார்ப்போம். மெய்க்கு பார்த்தா அடுத்த வழி என்னன்னு பார்ப்போம். மெய் ஒன்று, வழி ஒன்று. ஐவழி விளைவின் அப்பாலாகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே வழியே வழி என்பார் வழிவேறு இல்லை மெய்வழி ஒன்றே வழியே. அப்போ வழிக்கு அவங்க எது அதை எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஐவழி விளைவில் அப்பால் ஆகிய நம்ம இந்த ஐவழி விளைவு என்ன ஆகுது? ஐவழி விளைவுனா தெரியுதா? புலன்கள் தான். ஐம்புலன்களுடைய வழி ஒன்று அழிவுக்கே கொண்டு போய் அதை சாய்ச்சிடுது. அதுக்கு அந்தாண்ட தெய்வம் ஐவழி விளைவின் அப்பாலாகிய. அதுக்கு அப்பால ஒரு வழி ஒன்று இருக்குது, அதை நான் உனக்கு காட்டுறேன். அந்த வழி அந்த அழுத்தடைத்த வாசலுக்குள்ளே போனேன்னா அங்கே யமனுக்கு அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. அங்கே அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. செய்வழி காட்டி அந்த ஐவழிக்கு அப்பால ஒரு வழியை நான் உனக்கு காட்டி அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன்ட்டாங்க. எப்படி செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே வழியே. அவங்களுடைய வாய் அவங்க திரு ஆலவாய் திறந்தா அதுலதான் இருக்குது வழி. வேற எதுல இருக்குது? இப்ப இவ்வளவு காட்டின்னு வந்தது எதுல? ஆலவாய். அவங்களுடைய அந்த ஆலவாய்க்குள்ளதான் சகல வழிகளும் இருக்குது. உன் இருதயத்தில் இருக்கிற ஈசனை காட்டுவதற்கு எங்க இது வழியே? அவங்க திறந்தார்தான். பிரித்துரைக்க பெருமறை சாஸ்திரங்கள் பிளந்ததையா பின்னியே இருந்ததெல்லாம் பிரித்துரைக்க பெருமறை சாஸ்திரங்கள் பிளந்ததையா. அப்படின்னா அதை அவங்க எடுத்து எடுத்து நமக்கு சங்கமா நான் தெய்வத்துக்கிட்ட நான் 5 வயசுல அமுது வாங்கியிருக்கேன். கல்கண்டு அமுது.
எனக்கு அவ்வளோதானே தெரியும். ஆமா. அப்போ இவ்வளவும் தெய்வம் எடுத்து எவ்வளோ வச்சு இருந்தா இன்னைக்கு நம்மளால இதெல்லாம் பேச முடியும். அப்போ அனந்தர்களுக்கு எவ்வளோ தெய்வம் அளந்திருந்தா அப்போ அங்கேருந்து தானே நம்மளாம் இன்னைக்கு அவங்கக்கிட்ட கேட்டு 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 நமக்கு அந்த வந்தோம் வந்தது. அதுக்கப்புறம் வேதத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது ஒரு வாட்டி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக யோசிப்போம், படிப்போம். இப்படி பல வருஷம் படித்தோம், அது நமக்கு விளங்கவில்லை. 40 வருஷம் படிச்சு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரில. அவர் தேடுகை என்ற பேரில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேட 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 அவங்க தெய்வம் கொடுக்குறாங்க. இது நம்ம அறிவுக்கெல்லாம் ஏற்றுதா? எது உரைச்சது? திருத்துரைக்க பெருமறை சாஸ்திரங்கள் பிளந்ததையா. அது பின்னி இருந்ததெல்லாம் பிளந்தாங்க. அவங்களுடைய திரு ஆளவாய் கொண்டு பிரித்து உரைத்தார்கள். இப்போ நமக்கே இன்னைக்கு இவ்வளோ கொடுக்குறோன்னா தெய்வம் அனந்தாதி தேவர்கள் சங்கம் சங்கமாக கோடான கோடி அவங்க கண்டு இருப்பாங்களே எவ்வளோ. இன்னமும் இதில் எவ்வளோ தெய்வம் நம்ம இன்னும் ஒரு வரி கூட முடியல. இன்னும் அது இருக்குது. மெய்க்கும் வழிக்கும் தான் எவ்வளோ பார்த்துன்னு வரோம். அதையே நம்ம சுருக்கி தான் பார்க்குறோம். அதுவும் இன்னும் விரிச்சு பார்க்கல. புரியுதா இல்லையா? அப்போ இது எது மூலியமா அது தெரியும்? மெய் வழி ஒன்றே வாழி வழி. அவங்களுடைய ஆளவாய் தான் வழி. அதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆளவாய்னா ஆண் தொந்தன்னு காட்டுன்னு இருப்பாங்களா வாக்கு. அதுக்கு தான் இவ்வளவும். ஆலகால விஷ உண்டோரை கண்டது உண்டோ கண்டல் உண்டோ. அப்போ அவங்க எதை உண்டாங்க? அந்த ஆழகால விஷத்தை நம்மகிட்ட இருந்து உண்டுட்டாங்களாம். அதனால் அந்த விஷம் உண்டதுனால தான் கடைசியில் அந்த கசப்பு வெளியே வரல. கசப்பு தீட்டி பின்னாட்டம் ஜலம் வெளியாகி சாவறான். உலகமே அப்படி தானே போய் விழுது. ஆனால் நமக்கு அந்த ஆழகால விஷத்தை உண்டுடுறான். இதுக்கு ஒரு பெரிய சரித்திர கதை இருக்குது. அது நம்ம அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போகணும். அப்போ இது சுருக்கமாக பார்ப்போம். இப்போ மெய் வழி என்பார் வழி வழி என்பார் வழி வேறில்லை. மெய் வழி ஒன்றே வாழியு வழியே. பொய்க்களி கடைநாள் பொசுங்கிடுமே நேரம். மெய் வழி என்றோர் மேடு கண்டனரே. அப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மேடு. மேடுனா ரொம்ப மலை மேல மேடு கிடையாது அப்படின்னு. மேடு கண்டனர்னா யமங்கிட்ட இருந்து நம்மளை காத்து ரட்சித்து அந்த பரமபதத்துல ஏற்றி வைக்கின்ற செயல் அது மேல ஏத்திட்டாங்க. இது வரையிலும் யாரும் செய்யலை. தெய்வம் அந்த மேடு மெய்வழி மக்கள் தான் அந்த மேடை கண்டாங்க. வேற யாரும் காணலை. தலைவழி சாலையில் ஒலிவாமலையும் வந்து அந்த வழிக்கு தான் இருக்குது. வழி தலைவழி தலைவழி சாலையில் ஒலிவாமலையும் வந்து தலைவழி சாலையில் ஒலிவாமலையும் வந்து நிலை பெற்றெங்கிருக்கின்ற தலமதுல்லாயினாம் தேடி வரும் பொருளே. தேடி வரும் பொருளே அவர்க்கும் தெய்வ திரு ஊழமே. அப்ப அந்த வழிக்கு நம்ம பார்க்கிறோம். மெய்வழி நூல்ல தெய்வம் கொடுக்குறாங்க. வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி. அந்த வழிய அது யாருக்கும் இன்னும் சரியிலேயே இருக்கிறாங்க. சரியை, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம், அதுக்கப்புறம் ஞானம். அந்த சரிகையை யாருன்னா முடிச்சாங்களா முறையா?
முதல்ல சரியைன்னா என்னன்னு தெரியுமா? அப்புறம் கிரியை தெரியுமா? அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம். இங்கே தெய்வம் அது நமக்கு அந்த வழியை நமக்கு காட்டி தராங்க. வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி வட்டாமா சித்தியும் மெய்ப்பாலும் காட்டி வழியோக கலைநாளங்குளமுட்பாய வழி சென்றார் என்றாற்றான் வகையாய் சொல்வார். அழியாது படிப்படியாய் நின்ற பேச்சை அனைத்தையுமே தெரிந்தவன் போர் பொதுவாய் பேசும் களிம்பான மனத்தவனை புடைத்து தள்ளி காத வழி அப்புறத்து ஒதுங்கி நில்லே. எப்படி அதில் இது ஒரு பெரிய ஒரு லெசன் தான். நம்ம அந்த வழின்னா நம்ம எடுத்த வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி அது ஒரு முடிவை காட்டுறாங்க தெய்வம். மனிதன் பிறந்தான், நரன், 7 வகை தோற்றத்தில் சேர்க்கப்படாத நரன். அப்புறம் நரனாவே இருந்தா அதுக்கப்புறம் மனு இல்லையா? அதுக்கப்புறம் தேவர். அப்போ முன்ன மனுவாவே பிறக்கல. ஆனா இங்கே நான் நிலந்தனிலே இங்கு நரஜன்மம் எடுத்தோரெல்லாம் முறை சங்கார அணுக்கிரகும் முடித்துமே பின்னும் மறைபடா தேவராக்க அந்தனர் உலகு கம்மே. அப்படின்னு தெய்வம் முதல்ல ஒரு குரு முகூர்த்தமாக தான் பிறந்தாதான் மாற முடியலன்னா முடியாது. அப்போ வழி சரிகை முடிந்த முடிவிடமும் காட்டி வட்டமா சித்தி மெய்ப்பாலும் காட்டி. அப்போ அந்த வட்டமா சித்தி மெய்ப்பாலும் காட்டி. மெய்ப்பால்னா அவன் சொன்ன இல்லையா, அவங்களுடைய திருவாக்குக்கு மெய்ப்பால். அது திருஞான சம்பந்தருக்கு தெய்வம் கொடுப்பாங்க. முத்து சிவிகை ஏற்றி பொற்கிண்ணம் மெய்ப்பால் அருந்திய வரத திருஞான சம்பந்தர் அவர்கள். இப்போ நமக்கு அதே மெய்ப்பால் தான் தெய்வம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த மெய்ப்பால் உண்டதுனால தானே இன்னைக்கு இதோ குழந்தை பாடுது இல்லையா? இல்லைன்னா அவர் 3 வயசுல பாடினாரு, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 40 வருஷம் ஆகி போச்சு அவங்கள பற்றி எடுத்து பேசுறதுக்கு. இல்லைன்னா எங்கே இது எடுத்து நமக்கு வருமா? வராது. ஸோ வட்டமா சித்தி மெய்ப்பாலும் காட்டி வழியோகம் கலைநாளங்குளமுட்பாய. அந்த 4 கலை அது உட்பாயணும் தான். இப்போ நமக்கு ஒவ்வொரு மூச்சுக்கு 4 அங்கலம் துண்டாகினேங்குது. அதில் வீணாகாத இன்னைக்கு அவங்க வாக்கியங்களை படிக்க பாட பார இருக்க மல்கரா என்ற தவநிலையே எங்கே அந்த அரிய தவம் செயல்படுது நமக்கு. இரவு பாராவனுக்கு மூச்சு இருந்தாலான்னு தெய்வம் வாக்கியத்தில் குத்துடுறாங்க தெளிவா. நாம அதைப்படி ஃபாலோ பண்ணி நம்ம போனோம். அப்போ இது இன்னும் பிடிச்சோம்னா நிறைய போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு நிறைய இருக்கு. இது நம்ம எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோ ஆயிடுச்சு. இது ஒன்றோட முடிப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வருது. அணுக்கோடியிலும் நிறைந்த ஆதியனை அறிந்திடுவாய் அடைந்திடுவாய் திவ்வழியே. இப்படி கை கட்டும் திவ்வழியே அவன் வாக்கு. அப்ப திவ்வழியே வழி வழி என்றழைந்தழைத்தேன் வெகு காலம் வழிதல்லால் மாற்றி மற்றி நிலோர் வழியும் இல்லை. இதை
விட்டா உனக்கு வேற மாற்று வழி இல்லைடான்ட்டாங்க. என்ன அவங்களுக்கு பெரிய இறக்கம் பாரு. வந்து வழியே வந்தவள் கிளவி மாட்டேன் என்றவள் குமரி என்ற சுலோகத்துக்கு நீ போய்விடாத மகனே. மெய்மெய் நீதி நெறி ராஜாங்க வழியில் எம்மோட கூடவே வந்து பார்த்தால் எம்முடைய ஜெயம் உம்முடைய ஜெயமாக இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட நான் நிரூபிச்சிருவேன். அப்ப நீ என்கிட்ட தோத்திட்டுவேன். தோத்தினா என்ன ஆகும்? யமனை வென்றுடுவேன். என்கிட்ட ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க, யம கையில போய் சிக்கிக்குவேன். அப்போ அவங்க அதை இப்படி கொடுக்குறாங்க. வழிமறையோன் குருநாதர் உலகின்படி வழி புகுவான் வழி அறிவான் அவனின் இன்சான்னா மனிதன். அப்படி அவங்களுடைய உழவன் பிரகாரம் போனேன்னா நீ எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம் அப்படின்றாங்க. இன்சானை படைத்ததில்லை ஈதறியே, இன்சானை படைத்ததில்லை ஈதறியே என்னை உரைத்தான் அரும்பெரியோன் திருமறையில் குருமார்க நாதர் குரு முராதி இது அருமறையில் உளவறிந்தேன் இரண்டுமில்லை என்று இப்படி தெய்வம் அந்த வழி மெய் வழி இது ரெண்டு வரலாம் நாம் இது பார்த்துருக்கிறோம். இத்துடன் இந்த முத்தி பேருரை நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் நாம் வேறொரு சமயத்தில் பார்ப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம். என் முத்தி பேருரை மீண்டும் தொடரும். முத்தி பூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்கள் எழுத்தலம் உள்ள சர்வ மூலமந்திர ரூபி மகான் மிரையோவான் சாலை ஆண்டவர்களே முத்தி